Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. Recently தமிழ்ல ரிலீஸ் ஆன ரெண்டு படம் என்னங்கிறது இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கனா ஷாரங்கபாணி ஜாதகம் 2025ல Amazon Primeல ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு தமிழ் டப்டு காமெடி டிராமா மூவி. பிரியதர்ஷி வெனிலா கிஷோர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கனா நம்ம கதையோட ஹீரோ ஜாலியான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் நடக்கும்போது கைரேகையை பார்த்து ஜாதகத்தை கணிச்சு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில நிம்மதி போய் கல்யாணம் நின்று போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுவேங்கிற பிரச்சனையிலேருந்து மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன காமெடி கலாட்டா பண்ணாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு காமெடி டிராமா மூவி. படத்துல காமெடி ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ்ல சிச்சுவேஷனல் காமெடி நிறைய சீன்ஸ்ல ப்ராப்பரா பிரியதர்ஷி எலிவேட் பண்ணியிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் சிம்பிளான காமெடி டிராமா தான். ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் சிம்பிளான காமெடி டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைனாலும் போரிங்கா இல்லாம நாட் பேட்னு சொல்ற அளவுக்கு காமெடி டிராமாவை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி கிளைமேக்ஸ்ல சம்பவம் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான் இது. எமோஷனலா இன்னும் நிறைய கேரக்டரைசேஷன் ஆட் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்தாலும் கேரக்டரைசேஷன் கான்ஃபிளிக் படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. ஸ்கிரீன் பெனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல இன்னும் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளா சட்டிலா ஆவரேஜான ஒரு டெம்ப்ளேட்ல தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ரா வந்து இந்த ரியலிஸ்டிக்னஸ் ஃபீலே இல்லாம லாஜிக்கை மீறி சினிமா லிபர்ட்டியை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி தான் இந்த படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தமிழ் டப்டு காமெடி டிராமா மூவி தான் இந்த ஷாரங்கபாணி ஜாதகம். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா வல்லமை. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் டிராமா மூவி. நம்ம பிரேம்ஜி தான் எடுத்து நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளையை கூட்டிகிட்டு வெளியூருக்கு போய் நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது தான் பொண்ணுக்கு அபியூஸ் நடந்திருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒரு அப்பாவா பிரேம்ஜி பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவில போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கனெக்டபிளான எமோஷன்ஸை நீட்டா பிரசென்ட் பண்ணல. சொசைட்டிக்கு தேவையான சூப்பரான மெசேஜை சொல்லியிருந்தாலும் ஜஸ்டிஸ் பேசி இருந்தாலும் எதுவுமே அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியோட கன்வின்ஸ் பண்ணி எடுக்கலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதே ஸ்டோரி டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய கார்கி செம்பி மூவி எல்லாத்தையும் பார்த்திருந்தாலும் அந்த படத்தோட இம்பாக்டை இந்த படம் கிரியேட் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் பிரேம்ஜி எஃபோர்ட் போட்டு நடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் கேரக்டர் வைஸாவே பிரேம்ஜிக்கு இது சூட் ஆகலைன்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் படத்துல நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. எமோஷனல் டிராமா படத்துக்கு பெருசா கை கொடுக்கல. சென்டிமெண்டல் டிராமா அவார்ட் வின்னிங் கேட்டகரிக்குள்ள இவங்க படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் பெட்டரான ரைட்டிங்கும் ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டும் இருந்திருந்தா படம் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே ரொம்ப சட்டிலா சிம்பிளா ஆவரேஜான ஒரு டோன்ல தான் பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன்லுமே பல இடத்துல படம் அடி வாங்கியிருக்கு. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான் நான் லீனியர்ல இவங்க பிரசென்ட் பண்ணியிருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற லெவலுக்கு தான் எந்த சீனுமே பெருசா ஒட்டலைங்க. ஏன்னா சென்சிட்டிவான டாபிக் எடுத்து சென்ஸே இல்லாமல் படம் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுற லெவலுக்கு படத்தில் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப டிராகிங்காகவும் போரிங்காகவும் இருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வல்லமை மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3.2 out of 10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.